ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் கிவ் அவே $90,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன, இது பற்றி உள்ள ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஏர்ட்ராப் போகுது, அது வந்து தேவைப்படுறவங்க வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு லக்கி ட்ரா ஏர்ட்ராப். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீட்வீட் பண்ணிவிட்டு ஒரு குவிஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த குவிஸ் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிள் கொஸ்டின் தான். இல்லை அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அக்ரி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து உங்களோட ட்விட்டர் லிங்கை கொடுங்க. அடுத்து ஆன்சர் Web3 கொடுங்க, GAL கொடுங்க, சப்மிட் கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு லக்கி யூசர்ஸ் 50 பேருக்கு ஒரு $100 ஒருத்தர் கால் டோக்கன் கிடைக்கும். ஸோ லக் இருந்துன்னா கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க வந்த போஸ்டர் தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட். இதை வச்சு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கனோட ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $400. இப்போ BNB எடுத்துக்கோங்க, இன்றைக்கி $400 இருக்குது. ஸோ நாளை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா $350 போகும், அப்போ ஆச்சுன்னா 450 போகும். ஸோ இதே மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போவே இன்வெஸ்ட் பண்ணிட்டா டவுன் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் இருக்காது. ஸோ அப்பானாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், டவுன் ஆனாலும் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது, அதே மாதிரி நம்ம எப்போவுமே மார்க்கெட்டையும் பார்த்துட்டும் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் லாங் டேர்ம் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு டாலர் காஸ்ட் அவரேஜ் மெத்தட் மாதிரி தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ 1 வீக் நீங்கள் வந்து பிளான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக்ஸ் ஒர்க்காக $10 $50 நீங்கள் செட் பண்ணுற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அன்னைக்கு எந்த ப்ரைஸாக இருந்தாலும் அது இன்வெஸ்ட் பண்ணும். அதிகமாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணும், கம்மியாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் இப்போ உள்ள கண்டிஷன் படி ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து டவுனில் தான் இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அது டவுனாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சரில் மார்க்கெட் வந்து அப்பாகி போகும்போது நல்லா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து 1 இயர் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டம்பானாலும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அப்பானாலும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டர்ஸ், அட்லீஸ்ட் 3 மந்த், மினிமம் 3 மந்தாவது ஹோல்டு பண்ணுற அளவுக்கு பொறுமை உள்ளவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டான ஒரு மெத்தட் தான். அதில் இப்போ வந்து VET அப்படின்னு ஒரு காயின் நான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் ஒரு நல்ல காயின் தான். நானும் கொஞ்சம் காயின் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட காயின், இந்த காயினில் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் ரிவார்டு வந்து தராங்க. சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதில் ஜாயின் ப்ரொமோஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பிளான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ரூல்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் யூசர்ஸ் ஹூ கிரியேட், நீங்கள் இந்த ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ எல்லா யூசர்ஸுக்கும் $30 ஏர்ட்ராப் தராங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ அட்லீஸ்ட் இது நீங்கள் வந்து யாரும் VET காயின் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன். ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு USDT வேணும். மினிமம் எவ்வளோ, $1 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாரம் டெய்லி $1 இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா வாரம் $1 இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லனா வாரம் 2 டைம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் மந்த்லி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து டெய்லி $1 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 1 மந்த் தாண்டி, ஸோ இதில் மினிமம் 3 மந்த் இருக்கா, ஸோ 3 மந்த் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இன்றைக்கி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $4 $5 அந்த ரேஞ்சுக்குள்ளே VET காயின் போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் இதை சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா $3 போகும், $2 போகும். ஸோ இந்த மாதிரி போனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லி $1 வச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு பூம் ஆகும்போது இதில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் இதில் வந்து ROIன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 1000% வரைக்கும் இப்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது, இது மாறிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு பொறுத்து. சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பிளான் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து $30 VET காயின் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட VET காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்தாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு 3 மந்த்னால் உங்களுக்கு ரிவார்டு குறையுது, அதே 3 இயர்ஸ்னால் ரிவார்டு அதிகம் வரும்னு காமிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ரொம்பலாம் போக வேண்டாம். ஒரு இந்த ரேஞ்ச், இந்த லாஸ்ட் 3 சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 3 மந்த்ஸ் 6 மந்த் 1 இயர் இந்த ரேஞ்சுக்குள்ளேனா பெட்டர். ஸோ ரொம்பலாம் வந்து போக வேண்டாம். ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பிளான் கொடுத்து
டெய்லி $1 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் போடலாம். அப்படி இல்லைனா வீக்லி ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ இப்போவே மாதம் ஒரு 1000 ரூபாவா போட்டு வைக்க போகிறேன், ஃப்யூச்சரில் வந்து பிட்காயின் வந்து $100K போகும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுவோம்ல, அதை ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு வேஸ் இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்கிட்ட வந்து இப்போ USDT இல்லை, ஆனால் இங்கே நான் இதில் கிடக்கு ஃப்ளெக்சுவல் சேவிங்கில் கிடக்கு. ஸோ இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் டைரக்ட் நீங்கள் USDT போடுறத விட சேவிங்கில் போட்டுட்டு போடுங்க. அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, சேவிங்கில் இருந்து டெய்லி $1 $2 அது எடுத்துக்கும். ஆனால் உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே இது நீங்கள் மொத்தமாக இதில் $1000 இங்கே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இது பெட்டர். சேவிங்கில் இன்ட்ரெஸ்ட்டும் 10% என்னதோ உண்டு USDTக்கு. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாரம் எடுத்துக்கும். ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கம்மியாக இருக்குது $600. சப்போஸ் இதில் ஒரு $6000 இருந்துன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாரம் $10 அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே வரும். ஸோ அந்த $10 கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி காயினில் வந்து ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் தரதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்துருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ் வெட் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பீரியட் குவாலிஃபை யூசர்ஸ் $20 வெட் டோக்கன் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இதில் ரிவார்ட்லாம் வந்து என்ன மாதிரி கொடுக்குறாங்க, கால்குலேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை அப்படின்னு பட்டவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கண்டென்ட் போஸ்ட் வந்து அவங்க ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பாருங்கள், கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குவாட் ரீட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் அந்த இதை காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ட்விட்டரில் குவாட் த கண்டஸ்ட் ட்வீட், அதாவது குவாட் ரீட்வீட் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த லிங்கை வந்து இந்த ஃபார்மில் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த போஸ்ட்டை எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து $5 VET டோக்கன் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2-3 ஆப்ஷன் வந்து 2-3 ரிவார்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.